தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. சனிக்கிழமையிலே சுப காரியங்கள் செய்து கொள்ள மாட்டார்கள். இன்றைய தினம் இந்த பங்குனி மாதத்து பூரணை பௌர்ணமி சேர்ந்திருக்கிறது. இந்த பௌர்ணமியிலே பல்வேறு ஆலயங்களில் நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவங்கள் அல்லது சங்காபிஷேகங்கள் அல்லது பங்குனி மாதத்து பௌர்ணமிக்கு நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு, நாம் இந்த பங்குனி மாதத்திலே நாளைய தினம் நிறைவு பெறுகின்றது. பங்குனி மாதம் நமக்கு நாளை மறுநாள் திங்கட்கிழமை சித்திரை மாதம் மலர்கின்றது. புது வருஷம் மலர இருக்கின்றது திங்கட்கிழமை. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2:29 வாக்கிய பஞ்சாங்கப்படியும், ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் பின்னிரவு 3:21 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த விஸ்வாவசு என்கின்றதாகிய இந்த புது வருஷம் மலர்கின்றது. அவ்வாறு அந்த புது வருஷம் மலர்கின்ற பொழுதும் இது அபரபட்சத்து பிரதமை திதியிலே சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வச்சிரம் நாம யோகத்திலே கௌளவ கரணத்திலே மகர லக்னத்திலே கன்னி நவாம்சத்திலே செவ்வாய் கால ஓரை புதன் சூக்ஷ்ம ஓரையிலே இந்த விஸ்வாவசு என்கின்ற புது வருஷம் மலர்கின்றது. நாம் இந்த புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்று மருத்தினியை தேய்த்து பட்டாடைகள் அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுவதோடு நாம் வீட்டிலே செய்கின்ற பலகார பட்சணங்கள் அயல் வீடு உறவுகளுக்கெல்லாம் கொடுத்து, பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள் நண்பர்கள், முன் வீடு மேல் வீடு கீழ் வீட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த பதார்த்தங்களை பலகார பட்சணங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கின்ற சிறப்போடு கூடியதாகிய புத்தாண்டை இன்முகத்தோடு நாம் வரவேற்று இன்று இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமியிலே ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகளோடு இந்த திருவிளக்கு பூஜைகள், கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜையிலும் கலந்து குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டு அன்னையனுடைய அருள் கடாட்சத்தையும் நாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய சிறப்போடு கூடிய இந்த நாளும் நாம் இந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுவதோடு, நாளை மறுநாள் திங்கட்கிழமை சித்திரை புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்று வருடப்பிறப்பு கொண்டாட்டங்களில் நாமும் கலந்து இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 39ஆம் நாள். நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும் பெரும்பாலும் நாங்கள் அது சரி என்று நினைத்து செய்கின்றோம். சில வேளைகளிலே தவறை செய்கின்ற பொழுதும் நாங்கள் நினைப்பது அதுதான் சரி, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது உண்டு. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய போதனையை, அவருடைய வாழ்வை, அவருடைய பிரசன்னத்தை எதிர்க்கின்ற பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் என்று சொல்லி அந்த இனத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய அரசியல் போன்ற எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற இந்த தலைவர்கள் அவர்களுடைய இந்த தலைமத்துவத்தை அவர்கள் பொறுப்பேற்று அதிலே அவர்கள் பிரமாணிக்கமாக செயல்பட்டார்கள். அப்பொழுது இயேசுவிலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். இயேசு பிரபல்யமாக வருகின்ற பொழுது அவர் இந்த அந்நியர்களுடைய ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றாரோ என்ற அந்த எண்ணத்திலே தலைமைச் சங்கம் என்று அவர்கள் ஒன்று கூடி இந்த இயேசுவை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். என்ன திட்டம்? பலருக்காக ஒருவர் இறப்பது நல்லது என்று சொல்லி தலைமை சங்கத்தினுடைய குரு சொல்லுகின்றார். பலருக்காக ஒருவர் இறப்பது. ஏனென்றால் இவரை இப்படியே விட்டுவிட்டால் இந்த யூதர்கள், அதாவது ரோமானியர்கள் வந்து தங்களை இன்னும் அடிமைப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள் என்று சொல்லி இவர் ஒரு கலகத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி இயேசு அவர் மீது குற்றம் சுமத்த விரும்புகின்றார்கள். அந்த படித்தவர்கள், அறிவாளிகள், தலைவர்களாக இருக்கின்றவர்கள், பொறுப்புள்ளவர்கள், ஆனால் அவர்கள் தாங்கள் நினைப்பதும் செய்வதும், அவர்கள் சிந்திப்பதும், அவர்கள் திட்டமிடுவதும், அவர்கள் நடைமுறைப்படுத்துவதும் எல்லாம் தவறான விடயங்களையும் சரியென்று நினைத்து செய்கின்றார்கள். அதனால் இயேசுவுக்கு எப்படி என்றாலும் அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த இயேசுவை கொன்றார்கள் என்கின்ற அந்த முரண்பாடுகளையும் தவறுகளையும் பிழைகளையும் பாவத்தையும் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல தடவைகளிலே நாங்கள் தவறானவற்றை சரி என்று நினைத்து செய்கின்ற அந்த பிடிவாத தன்மையும், அந்த தவற்றை நாங்கள் சரியாக நியாயப்படுத்துகின்ற எங்களுடைய தன்மையும், நான் எப்பொழுதும் சரி, நாங்கள் எப்பொழுதும் சரி என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கின்ற எங்களுடைய மனநிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். எது உண்மை, எது பொய், எது சரி, எது பிழை என்று நாங்கள் ஆய்ந்து பகுத்தறிந்து பார்த்து ஆய்ந்து பார்ப்பதற்கான ஆற்றலை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். மனச்சாட்சி என்பது ஒரு விளக்கு, ஒரு ஒளி. இந்த விளக்கிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எது உண்மை, எது பொய் என்று பார்ப்பதற்கு இறைவன் எங்களுக்கு மனச்சாட்சியை தந்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் அதிகாரத்திலே, பொறுப்புகளிலே இருக்கின்ற பொழுது சில வேளைகளிலே இந்த மனச்சாட்சிக்கு நாங்கள் செவிமடுப்பதில்லை. என்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் எனக்கு அறிந்தும் நான் அந்த பிழையை நியாயப்படுத்தி செய்வேன். சிலர் அதை ஒரு சூழ்ச்சிகரமானதாக அவற்றை செய்வார்கள். இவ்வாறு இந்த சமுதாயத்தின் தலைவர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய அந்த பதவியையும், தங்களுடைய அந்த அந்தஸ்தையும், தங்களுடைய வாழ்க்கை முறையையும் நியாயப்படுத்துவதற்காக குற்றமற்றவரை மீது குற்றம் சுமத்துகின்றார்கள்.
இயேசு ஒரு குற்றமற்றவர் என்று அவருடைய மனச்சாட்சிக்கு தெரிந்திருக்கலாம். இருப்பினும் அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை ஒழித்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் தங்களை அறியாமலே பலருக்காக ஒருவர் இறப்பது நல்லது. ஆனால் இயேசுவினுடைய இறப்பு பலருக்காக, பலருடைய வாழ்வினுடைய விடியலுக்காக, பலருடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்காக, பலருடைய வாழ்வினுடைய உண்மையான மீட்புக்காக இயேசு இறந்தார். அதனாலே அவருடைய இறப்பு எங்களுடைய வாழ்வினுடைய ஒரு பிறப்பாக இருக்கின்றது. இந்த தவ காலத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் குறிப்பாக அவருடைய மரணத்தையும் நாங்கள் தியானித்து அதன் வழியாக பெற்றுக்கொண்ட அருள் வளங்களை அவரோடு நாங்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் நாங்கள் எங்களை தியாகம் செய்கின்றோம் என்று அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையினூடாக நாங்கள் விடியலை சந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தின் வழியாக எங்களுடைய வாழ்வு மலர வேண்டும். அத்தகைய ஆசீர்வாதத்தை, அருள் வளங்களை இறைவன் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள்.
சஹாபாக்களோடு தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முகம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள், எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரிமிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரிமிக்க தலைவராக ஆட்சியாளராக ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.